ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, குழந்தை வந்து பால் கக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா மூக்கால் வருது. நமக்கு நிறையா நமக்கு பயமாக இருக்கும். ஆக்சுவலி என் குழந்தைக்கும் அப்படி தான் வந்து பால் கக்கிட்டே இருப்பாங்க. ஏப்பம் விடாட்டி கண்டிப்பாக கக்குறாங்க. அதை வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் ஒரு 1/2 ஹவர் ஆனாலும் 1 ஹவர் ஆனாலுமே அவங்க ஏப்பம் விடலை அப்படின்னா அப்போ உடனே கக்கிறாங்க. அதேமாதிரி ஓவர் ஃபீட் பண்ணாலுமே வந்து உடனே பால் கக்கிறாங்க. ஸோ இது நல்லா நான் நோட் பண்ணேன். மூக்குலேருந்து இப்போ வந்து அவங்களுக்கு 4 மந்த் முடிய போகுது. ஸோ இப்போ வரைக்குமே வந்து ஏப்பம் விடலைன்னா கண்டிப்பாக கக்குறாங்க. இப்போ நான் 1 ஹவர் ஆகிடுச்சு, ஸோ ரொம்ப நேரமாக தூக்கி வச்சிட்ருந்தேன் அப்படின்னா, ஸோ ரொம்ப நேரமாக நான் தூக்கி வச்சு ஏப்பம் விட ட்ரை பண்ணேன்னா என்னால் ஒரு லெவலுக்கு மேலே வச்சுக்க முடியல. ஒரு 3/4 மணி நேரம், 1/2 ஹவர் வரைக்கும் நம்ம தூக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே சரி நான் படுக்க போட்டுருவேன். அதுக்கப்புறம் சரி அதான் 1/2 ஹவர் ஆகிடுச்சு, கொஞ்சம் செரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் படுக்க போட்டேன்னா கொஞ்சம் கக்குவாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து மூக்குலேருந்து வந்துச்சு. எப்போனா ஸ்டார்டிங்கில் அவங்க பிறந்த ஒரு 25 டேஸ்க்கு அப்புறமே வந்து மூக்குலேருந்து பால் கக்கும்போது வாயிலேருந்து வந்துச்சு, மூக்குலேருந்து வந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி அப்புறம் நான் யூடியூப் சேனலெல்லாம் பார்த்தேன், ஓவர் ஃபீட் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என் பேபிக்கு வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்திருக்கும். இப்போ 4 மந்த் ஆகுது. 4 டைம்ஸ் வந்திருக்கும். அது ஒன்றும் பயப்பட தேவையில்ல. பால் நோஸ்லேருந்து வருது அப்படின்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் வந்து 1/2 ஹவருக்கு ஒன்ஸ் இப்போ ஃபீட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக ஃபீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ஓவர் ஃபீட்னால தான் ஆகுது. நமக்கு தெரியாது, அவங்க ரொம்ப நேரம் குடிச்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கும் அளவு தெரியாது. 2 மந்த் வரைக்குமே அவங்க ரொம்ப நேரம் பால் குடிப்பாங்க. நீங்கள் அந்த பால் குடிக்கிறத கொஞ்சம் நீங்களாகவே எடுத்து விட்ருங்க. நீங்களாகவே கொஞ்சமாக எடுத்து விட்டுருங்க. கொஞ்சம் குடிக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சரியாகும். இப்போ வளர வளரவும் பால் கக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பால் கொடுக்குறீங்கன்னா, இப்போ அது வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு அளவு தெரியாது, ஃபுல்லாக குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அவங்களா ரொம்ப முடியாதப்போ தான் எடுப்பாங்களே தவிர அவங்களுக்கு அளவு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அப்போ அந்த டைமில் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் குடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை 10 மினிட்ஸ் ஆக்குங்க. 10 மினிட்ஸ் ஆக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து பால் கக்குறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து குறையும் பால் கக்குறதும் மூக்குலேருந்து. அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் நிறையா ஏப்பம் விட்டுட்டு சும்மா கீழே போட்டாலும் சில டைம் பால் கக்கிடுவாங்க. கண்டிப்பாக ஏப்பம் விடாட்டி கொஞ்சமாவது கக்கிடுவாங்க. இல்லை இப்போ ஏப்பம் விட்டுமே கக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஓவர் ஃபீட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களாகவே எடுத்து விட்ருங்க. ஒரு 15 மினிட்ஸ் குடிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸாக ஆக்கி பாருங்கள். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து குறைக்கலாம் பால் கக்க.